மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ராஜநிலை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊருகளில். பட் இன்றைக்கி ராஜநிலைன்ற பேரில் வேறு பிஸ்னஸ் நடக்குது, அது வேறு நாம் சொல்கிறது. தலைவாசல், அந்த தலைவாசல் வந்து 3.5க்கு 7 அடி அப்படின்றது ஸ்டாண்டர்டாக தமிழ்நாடு முழுக்க ஃபாலோ பண்ணுறாங்க. பட் இப்போ சமீப காலம்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 5 அடி அகலம், உயரம் 7 அடி, சில இடங்களில் 8 அடி வைக்கிறாங்க. சில இடங்களில் வந்து அந்த நிலைவாசலுடைய அகலம் வந்து கூட குறைய வைக்கிறாங்க. பட் இது ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள், இப்போ என்னுடைய அப்பாவோ தாத்தாவோ வாழ்ந்த வீடுகள்லாம் பார்த்தோம்னா நிலையோட உயரம் வந்து தலைவாசலோடைய உயரம் 5 அடி தான் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போதே ரொம்ப தலை வணங்கி குனிந்து போகக்கூடிய அளவில் தான் இருந்துச்சு. இன்றைக்கி கல்ச்சர், அந்த மாடர்ன் கல்ச்சர், ஆர்கிடெக்சரலுடைய வளர்ச்சியினால் ஒரு வீட்டில் மெயின் டோர் வந்து 7 அடி 8 அடி உயரம், அகலம் 3 அடியிலேருந்து 4 அடி 5 அடிலாம் வச்சுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து ஆர்ச் போடுறது, அதில் வந்து மெயின் டோருக்கு வந்து யாரும் அவ்வளோ பண்ணுறதில்ல. பட் அந்த சதுரம் செவ்வகமான அமைப்பு தான் எல்லாருமே பண்ணுறாங்க. இதில் குறிப்பாக செவ்வகம் மட்டும் பண்ணுறாங்க. ஓகே, அந்த மெயின் டோரோடு சேர்த்த மாதிரி சைடில் வந்து சிற்ப வடிவங்கள், சுதை வடிவங்கள், அன்னம் மாதிரியான பறவைகள் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் பண்ணிக்கலாம். பட் அதை பண்ணுறதோடு நிப்பாட்டிக்கணும். அடுத்த ஸ்டேஜ் போயிட்டு அதுக்கு தூபம் காமிக்கிறதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் அது பெட்டர். இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்டான அளவு எதுவும் தமிழ்நாட்டில் வரையறுக்கப்படவில்லை. பட் அந்த தச்சு வேலை பண்ணக்கூடியவங்க நபர்கிட்ட கேட்டோம்னா அவங்க சொல்கிற ஒரே ஒரு பதில் என்னென்னா, இயல்பாக எப்போவுமே இதுக்கு மெட்டீரியல் கிடைக்கணும், ஸ்டாண்டர்டாக கிடைக்கணும் அப்படின்னா 3.5 7 அப்படின்னா எல்லா பக்கம் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கும், அதுக்குரிய ஆட்கள் அவைலபிளாக இருக்காங்க. பட் நான் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 கிட்டலாம் போகும்போது எங்களால் அது பண்ண முடியறதில்லை அப்படின்றது அந்த தச்சு வேலை பண்ணக்கூடிய நபர்களுடைய கருத்து. நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன். உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையுடனும் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் வாழ வாஸ்து சார்ந்த அத்தனை தகவலும் தெரிந்து கொள்ள வாஸ்து இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சந்தேகங்களுக்கு 8220544911 என்ற தொடர்பு கொள்ளுங்கள். இதில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.